தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மனு அளித்து வரும்போது அதை பெற்றுக் கொள்வதற்கே இத்தனை குழப்பம் என்றால் இதற்கான காரணம் என்ன என்பதை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் இந்த பிரதமர் அலுவலகத்துக்கு இப்போது செல்லக்கூடாது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என்றெல்லாம் பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லி வருகிறார்கள். எங்களை எல்லாம் இங்கே வழியிலேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், சீருடை அணிந்த பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் சீருடை அணியாத ஊழியர்கள் என்று பலரும் குழுக்களாக இணைந்து நின்று இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களில் சில பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை கேள்வி கேட்பதும் அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் இருப்பதும் நீங்கள் பார்க்க முடிகிறது. இத்தகைய சூழ்நிலை மிகவும் ஒரு விசித்திரமான சூழ்நிலை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்திக்க வரும்போது ஒன்று சந்திக்க அனுமதிக்க வேண்டும், அல்லது சந்திக்க அனுமதி இல்லையே அதையாவது தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும். இரண்டும் அல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை, அங்கே மனு கொடுக்க முடியாத சூழ்நிலை, பிரதமர் சந்திக்க முடியாத சூழ்நிலை என்பது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. கணபதி, நீங்க இணைப்பிலே இருங்க. நிரஞ்சன், தற்போது அங்க இருக்கிற நிலைமை என்ன? அதிமுக எம்பிக்கள் உள்ளே சென்றிருக்கிறார்களா? நிலவரம் சொல்லுங்க. அதாவது தற்பொழுது அதிமுக எம்பிக்கள் தற்பொழுது பிரதமர் அலுவலகத்தின் வாயிலில் தான் நின்றிருக்கின்றார்கள். நவநீத கிருஷ்ணன் உள்ளே சென்றிருக்கின்றார். அதே போல சில முக்கியமான 2-3 பேர் மட்டும்தான் தற்பொழுது சென்றிருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன் சென்றிருக்கின்றார். மற்றவர்கள் அனைவரும் தற்பொழுது நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும், எங்களுக்கான மாவட்டத்திற்கான பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் வாயிற்காவலில் இருக்கக்கூடிய காவலர்களுடன் தொடர்ந்து அவர்கள் அந்த வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்கள் உள்ளே அனுமதிப்பதற்கு தற்பொழுது மறுப்பு தெரிவித்து வருகின்றார்கள். தொடர்ந்து அவர்களது அந்த வாக்குவாதமானது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கின்றோம், மற்றபடி எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து இந்த இடத்தில் அதிக அளவு பாதுகாப்பு காரணமாகத்தான் தற்பொழுது இவர்களை அனுமதிக்க முடியாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் மிக தெளிவாக அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், பாதுகாப்பானது நாங்கள் நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் எந்த வகையிலும் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்கள் அல்ல, இந்த மாதிரியான வருத்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஊடகங்களும் இணைப்பில் இறங்க நிரஞ்சன். தற்போது அதிமுக எம்பியான திரு நவநீத கிருஷ்ணன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தற்போது இத்தகைய ஒரு பேரணியை நீங்க முன்னெடுத்திருக்கிறீர்கள், இது எத்தகைய அழுத்தமா மத்திய அரசிற்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக மத்திய அரசு இதற்கு தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற வேண்டும். திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்க. தொடர்ந்து அங்க இருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், உள்ளே சில அதிமுக எம்பிக்கள் மட்டும் உள்ளே சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக பிரதமரை சந்திக்க முடியுமா அல்லது மனுவை மட்டும் கொடுக்க முடியுமா? பொதுவாக பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றால் எத்தகையது ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்படும் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது கணபதியிடம் கேட்கலாம். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இவ்வளவு நேரமாக வாயிலே காத்து கிடக்கிறார்கள். ஒரு சிலர் மற்றும் உள்வாயிலுக்கு சென்று அங்கே பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு வெளியேயே காத்து கிடக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் வேறு வழி இல்லாமல் திரும்பி போக வேண்டுமோ என்று கூட தற்போது யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையை தான் நாம் இப்போது இங்கே பார்க்க முடிகிறது. எதனால் தற்போது பிரதமர் அலுவலகத்துக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஒரு சாதாரணமாக ஒரு மனுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் மிகவும் தினசரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சகஜமாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்திலேயே இத்தனை யோசனை நடப்பது ஒரு ஆச்சரியகரமான விஷயமாக இருக்கிறது. ஏன் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை பிரதமர் அலுவலகம் எடுக்க வேண்டும்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மனுவை கொடுப்பதிலே என்ன தவறு என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது இங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் புரியவில்லை. உள்ளே சென்றிருக்கும் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பேசிய பிறகு, அங்குள்ள அதிகாரிகளை சந்தித்த பிறகு உயர் அதிகாரிகள் தலையிட்டு இந்த குழுவை உள்ளே அனுமதிப்பார்களா அல்லது இந்த குழு இங்கே வாசல்லையே காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா என்றுதான் தற்போது யோசிக்க தோன்றுகிறது. பெரும் குழப்பம் நிலவுகிறது. அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அலுவலகத்தின் வாயிலின் நாலாபுறமும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே துணை சபாநாயகர் தம்பிதுரை, அதிமுகவின் மாநிலங்களவை தலைவரான நவநீத கிருஷ்ணன், மக்களவை தலைவரான வேணுகோபால் ஆகியோரும் அடக்கம் இத்தனை மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
இங்கே பிரதமர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்திருந்தும் அவர்கள் இன்னும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இத்தகைய ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலை, இத்தகைய குழப்பம் பொதுவாக எப்போதும் ஏற்பட்டதில்லை என்று சொல்லலாம். மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்சிகளின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, பிரதமர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வருவதாக இருந்தால் அதற்கேற்ற முறையிலே நேரம் அளித்து விரைவாக அவர்கள் மனு கொடுத்து சம்பந்தப்பட்டவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதுதான் வழக்கம். அதுதான் அரசியல் நடைமுறை. அப்படி அல்லாமல் இன்று இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், ஏன் எங்களை உள்ளே அனுமதிக்க கூடாது, ஒரு மனுவை கொண்டு சென்று கொடுப்பது தவறா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி இந்த இறுதி முடிவு எடுக்கப்படும் முறை வெளிப்படையாக அவர்கள் பேசவில்லை என்றாலும் அவர்களுடைய வெறுப்பு அவர்களுடைய மனதிலே தெரிகிறது. அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளும் போது இது என்ன குழப்பம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையை அவர்களும் சந்தித்திருக்க மாட்டார்கள், பிரதமர் அலுவலகமும் சந்திக்க முடியாது. அத்தகைய ஒரு விசித்திரமான குழப்பமான சூழ்நிலை தான் தற்போது நிலவுகிறது. அப்படி ஒரு விசித்திரமான குழப்பமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இதே மாதிரி தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி காவிரி நீர் விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு தான் இருக்கு அப்படின்னு அந்த மாநிலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா வந்து தெரிவித்திருந்தார். இப்படி மத்திய அமைச்சர்கள் பேசி வருவதையும் நடுநிலையா இருக்க வேண்டிய மத்திய அரசு எப்படி பார்க்கிறது, அது எப்படி பார்க்க வேண்டும்? நிச்சயமாக, அதாவது காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே கர்நாடக அரசு மதிக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை புறக்கணித்து தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்காமல் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அவமதித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உச்சநீதிமன்றம் அமைதி காத்து அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தது. அதாவது ஒரு மாநில அரசே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்றவில்லை என்பது ஒரு சாதாரணமாக நடக்கும் விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்திலே கூட மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு எதுவும் சரியான அறிவுரை கொடுத்ததாக தெரியவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற வேண்டும், உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதாக தெரியவில்லை. அதை தவிர அதற்கும் மேல் ஒருபடி போய் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே பின்பற்றாத ஒரு மாநிலத்துக்கு சாதகமான நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்கிறது என்பதுதான் அதிமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயமாக தெரிகிறது. இதனால் தான் அவர்கள் இன்று ஏற்கனவே இத்தனை ஒரு பாரபட்சமான முறையிலே மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு முறையான மனுவை கொடுக்க வேண்டும், அதற்கு மத்திய அரசு என்ன சொல்ல போகிறது, எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை கேட்க வந்தால் நாங்கள் உள்ளே கூட அனுமதிக்கப்படவில்லை என்று அவர்கள் வருத்தத்துடன் இப்போது வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாதுகாப்பு அதிகாரிகள் கொடுத்திருக்கும் தகவல்படி உள்ளே சென்று சில மூத்த அதிகாரிகளிடம் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மனுவை உள்ளே சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படலாம் என தெரிகிறது. அதற்காக எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை தற்போது இவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவரை இங்கேயே காத்திருப்போம், மனு கொடுத்துவிட்டு தான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்பது இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. கணபதி, நீங்க இணைப்பிலே இருங்க. கணபதி, அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து பிரதமர் அலுவலகம் வரை பேரணியாக செல்லும் நிலையில் நிரஞ்சன், மற்றொரு புறம் காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்துல நீதிமன்றத்தோட உத்தரவு எப்படி இருக்கும், அறிவுறுத்தல் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக திவ்யா, அதற்கு முன்னதாக தற்பொழுது பார்க்கலாம். தற்பொழுது பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாகனங்கள் எதையும் தற்பொழுது அதிமுக எம்பிக்கள் அனுமதிக்கவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இங்கே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக, மக்கள் தேர்ந்தெடுத்தவர்களாக இருக்கக்கூடிய எங்களையே இவர்கள் உள்ளே விடவில்லை என்றால் மக்கள் பிரச்சனையை பார்ப்பதற்காக தான் பிரதமர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களது சொந்த பிரச்சனை எதுவும் இல்லை. இது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இவர்கள் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் வேறு எந்த பிரச்சனைக்கு நாங்கள் யாரை சென்று பார்ப்பது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் தொடர்ந்து இவர்களை வெளியே தள்ளுவது உள்ளிட்ட இந்த விவகாரங்களில் ஈடுபட்டதன் காரணமாக தற்பொழுது இவர்கள் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் தான் இருக்கின்றார்கள். நாங்கள் ஏன் தற்பொழுது தெருவில் இருக்க வேண்டும், சாலையில் இருக்க வேண்டும், எங்களை உள்ளே
அனுமதியுங்கள் என்று கோரியிருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டது போல இன்றைய தினம் காவிரி விவகாரத்தில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது தமிழக அரசின் சார்பாக இதே மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்படும். ஏனென்றால் 2013ஆம் ஆண்டு இதே மத்திய அரசு தான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடிவு செய்திருந்தார்கள். பின்னர் அரசியல் ரீதியான சூழ்நிலையின் காரணமாக அது கைவிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் நடந்த பொழுது அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய பிங்கி ஆனந்த் அவர்கள் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை நாங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம், அதற்கு எங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். 4 வார காலமும் வழங்கப்பட்டது. இதற்கான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று கூறிய இந்த வேளையில் தற்பொழுது திடீரென்று இவர்களது இந்த மாற்றமானது உச்சநீதிமன்றத்தின் மிகப்பெரிய கேள்வி கணைகளுக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. திவ்யா.